காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்வீரர் கூட்டத்துக்கும் விஜயபிரபாகர் வந்தார். விஜயபிரபாகரை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவோடு அழகர்சாமி நாயுடு அவர்களுடைய பேரனாக அவரை காங்கிரஸ் கட்சி பார்க்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக மதுரையில் இருந்தவர் அழகர்சாமி அவர்கள். பெரியவர் ஐயா அழகர்சாமி அவர்களுடைய பேரனாக காங்கிரஸ் கட்சி அவரை வேட்பாளராக பார்க்கிறோம். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த பூமியிலே அவர் நிற்கிறார். அவருடைய வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சி 100% முழு மனதோடு பணியாற்றுகிறது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், உங்கள் தந்தியினுடைய ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டீங்கன்னாலும் தெரியும், அங்கே இருக்க கரசாமிகிட்ட கேட்டீங்கன்னாலும் தெரியும் காங்கிரஸ் கட்சி எப்படி பணியாற்றுகிறது. அதெல்லாம் வழக்கெல்லாம் பார்த்துக்கிறோம். வழக்கு 2 பேர் வழக்கு போட்டுக்கிறோம். அது வழக்கு நீதிமன்றம்லாம் அது பார்த்துக்கிறோம். இது தேர்தல். இதில் எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணி தர்மத்திற்கு நாங்கள் எப்போவுமே பாஜக மாதிரி உள்ளடி வேலை பார்க்காதவங்க. நாங்கள் உண்மையாக 100% காங்கிரஸ் கட்சி எங்களுடைய வேலையை கூட்டணி கட்சிக்காக பண்ணோம். அண்ணாமலை எப்படி கான்ட்ராக்ட் வாங்கிட்டு பழனிசாமியை முதலமைச்சராக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக பணியாற்றிருக்காரோ அப்படிலாம். அழகர்சாமி நாயுடு பேரன் என்பதால் விஜயபிரபாகரனுக்கு ஆதரவு என நாடாளுமன்ற காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். வணக்கம் முனாஃப், விவரங்கள் என்ன? அழகர்சாமி நாயுடு பேரன் என்பதால் விஜயபிரபாகரனுக்கு ஆதரவு என நாடாளுமன்ற காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாக்கூர் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்திருக்கிறார். அழகர்சாமி நாயுடுவின் பேரனாக விஜயபிரபாகரனை காங்கிரஸ் பார்க்கிறது என்றும், மக்களவை தேர்தலில் எனக்கு எதிராக போட்டியிருந்தாலும் விஜயபிரபாகரனை காங்கிரஸ் மூத்த நிர்வாகி அழகர்சாமி நாயுடுவின் பேரனாகவே பார்க்கிறது என மாணிக்கம் தாக்கூர் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாநகராட்சி கவுன்சிலராக இருந்த காங்கிரஸை சேர்ந்த அழகர்சாமி நாயுடுவின் பேரனாக விஜயபிரபாகரனை தாம் பார்க்கிறோம் என மாணிக்கம் தாக்கூர் தற்போது தெரிவித்திருக்கிறார். மதுரை செய்தியாளர்களை சந்தித்த மாணிக்கம் தாக்கூர் விஜயபிரபாகரனின் சாதியை வெளிப்படுத்தும் வகையில் தற்போது பேட்டியளித்திருக்கிறார். தேமுதிகவை பொறுத்தவரை தேர்தலில் 10 இடங்களில் போட்டியிடும் தேமுதிக நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் மாணிக்கத்தாகவும் இவ்வாறு கூறிய கருத்து சர்ச்சை எழுந்திருக்கிறது. அழகர்சாமி நாயுடு பேரன் என்பதால் விஜயபிரபாகரனுக்கு தற்போது இந்த ஆதரவு எனவும் நாடாளுமன்ற காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாக்கூர் விளக்கம் அளித்திருக்கிறார். அழகர்சாமி நாயுடுவின் பேரனாக விஜயபிரபாகரனை காங்கிரஸ் பார்க்கிறது என்றும், மக்களவை தேர்தலில் தனக்கு எதிராக